ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நாங்க நியூசிலாந்து பத்தி தான் பேச போறோம். நியூசிலாந்துல வந்துட்டு நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த கேர் கிவர்ஸ் ஒர்க் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இந்த வீடியோல வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு பேசிக் ரிக்வயர்மெண்ட் வேணும் அந்த கேர் கிவர் விசா வாங்குறதுக்கு. ஸோ, அடுத்து வந்துட்டு என்ன சேலரி எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மினிமம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் ஜென்யூன் வெப்சைட்ஸ் இருக்கோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ, அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சேனல் புதுசா யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, ஸோ உங்களுக்கு ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு 55 இயர்ஸ் வரைக்கும் 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சரிங்களா? ஸோ மெயின் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டிங்க. ஸோ அடுத்து வந்து ஐஎல்டிஎஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஐஎல்டிஎஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஐஎல்டிஎஸ் கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு 6.5 பேண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு. பிடிஇ பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு 58 ஓவரால் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் உங்களுக்கு 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஜிஎன்எம் இல்லாட்டி பிஎஸ்சி நர்சிங் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோ கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற டிகிரியும் அக்செப்ட் பண்ணுவாங்க. மெயின் உங்களுக்கு என்னன்னா, ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சேலரி எவ்வளோனா உங்களுக்கு $45,000 to $65 பர் ஆனம் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். டிபெண்ட்ஸுங்க எக்ஸ்பீரியன்ஸும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அவர்லி பேஸ் வந்துட்டு உங்களுக்கு $33.56 உங்களுக்கு தருவாங்க. ஒரு நல்ல சேலரின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா, அங்கே போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லலாம் உங்களுக்கு. யாராவது கேர் கிவர்ஸ் ஒர்க்கில் அங்கே போகிற மாதிரி இருந்தால். சரிங்களா? நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது நியூசிலாண்டு எஸ்பெஷலி. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் என்னெல்லாம் வெப்சைட் ஜென்யூனாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஸோ ஹீரோ ஃபார்மேட்டில் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிவி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு மெயின் வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்க. என்னதான் அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப் தராங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு ஒரு வெப்சைட் தரேன். ஸோ அதில் போய்ட்டு அந்த எம்ப்ளாயர் நேம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இல்லாட்டி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண முடியாத விசா. அதனால வந்துட்டு அந்த அக்ரெடிட் லீஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? அதில் போய்ட்டு உங்கள் எம்ப்ளாயர் அந்த லீஸ்ட்டில் இருக்காங்களே இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோ. சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு அவங்க இந்த கேரியர்ஸ் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அக்காமடேஷன் தருவாங்க. அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு யாருக்கெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்ட்ரி போகலாம். அங்கேயே பிஆர் வாங்கிட்டு நல்லா செட்டில் ஆகலாம். ஸோ பேசிக் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன பிசிசி மெடிக்கல் பண்ணாலே போதும். மித்ததெல்லாம் வந்துட்டு அவங்களே கண்டிப்பாக அங்கேயே எல்லா செலவு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரீலோகேட் சார்ஜஸும் கூட உங்களுக்கு நல்ல எம்ப்ளாயரும் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது கூட உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு விசா ஃபீஸே உங்களுக்கு 6,450 ஆகும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு அவங்க கம்பெனியை அந்த ஸ்பான்சர்ஷிப் யார் பண்ணுறாங்க அவங்களே டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு மெயின் உங்கள் ஃபோக்கஸ் என்னன்னா, ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் லெட்டர் வாங்குற மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் கிடைச்சா போதும். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு அவங்களே ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு நீங்கள் எஃபர்ட் போடணும் ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் காய்ஸ்.